உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு என்னமோ கொலையாளியே நேர்ல வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு வாக்குமூலம் கொடுத்தாதான் இந்த கேஸ்ல குற்றவாளி அரெஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் மேடம். என்ன சொன்ன? இல்ல மேடம், அது வந்து என்னமோ சொன்னியே அத சொல்லு. அது வந்து கொலையாளியே நேர்ல வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு வாக்குமூலம் கொடுத்தாதான் இந்த கேஸ்ல குற்றவாளி அரெஸ்ட் பண்ண முடியும்னு. கரெக்ட். இப்ப இருக்கிற ஒரே ஒரு வழி அதுதான். மாரிய கொலை பண்ணது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்றீங்க மேடம்? இல்ல, நான் அத ஒரு கெஸ்ல சொன்னேன். ஆனா அதுக்கு ஆதாரம் இல்ல. நீ சொன்ன மாதிரி கொலையாளி வாயிலிருந்தே உண்மையை வர வைக்கிறேன். கொலையாளி அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க போறேன். ஹாசினி, வாங்க 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 வாங்க, உட்காருங்க. வா வாங்க வா. பெரியமா, துர்காவோட அம்மாவும் அக்காவும் வந்திருக்காங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். அதுக்கே எந்திரிச்சு நிக்கிறீங்க, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, நீங்க பேசிட்டீங்க, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். பரவாயில்லமா, எங்களுக்கு எதுவும் வேணாம். ஆமாங்க, இப்பதான் வீட்ல சாப்பிட்டு வந்தோம். துர்காவை பாத்துட்டு போலான்னு வந்தோம். துர்கா தான் காலையிலே சூரிய மாமாவோட கிளம்பி அப்ப ஸ்டேஷன் போயாச்சு. ஓ, அப்படியா? வணக்கங்க. யாருக்குமா வேணும் வணக்கம்? வணக்கத்துக்கு பதிலா 2 பாட்டில் ஊறுகாய் எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா டின்னருக்காவது யூஸ் ஆயிடும். வாய மூடு. சரி. மாயா, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியே நடந்துக்கிறது? அவங்க நம்ம வீட்டு சம்மந்தி, அத மறந்துடாதீங்க. என்னது சம்மந்தியா? இந்த வீட்டு சோஃபால நமக்கு சமமா உட்கார்றதுக்கு தகுதி இருக்கா இவங்களுக்கு? 5க்கும் 10க்கும் ஊர்கா போட்டுக்கிட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்கிற ஊர்கா ஃபேமிலி பல கோடி ரூபாய்க்கு சொந்தமான தேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஃபேமிலிக்கு சம்மந்தியா? ஐயோ, என் மாப்பிள்ளை எப்படி ஊறுகாய் கம்பெனி ஆக்கி விட்டாளே. எதிர் வீட்டுக்கு குடி வந்த உடனே நம்ம வீட்டை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பொண்ண நல்லா தயார் பண்ணி எப்படியோ என் புள்ள சூர்யா கையால திருட்டு தாலியை கட்ட வச்சு இந்த வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சவதானே நீ? என்ன ஒரு சாமர்த்தியம்! ஐயோ, இப்படி ஒரு சாமர்த்தியத்தை நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல மாதாஜி. என்னங்க நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன இத பாரு, உன் பொண்ணு செஞ்ச காரியத்துக்கு வேற எப்படிமா பேசுவாங்க? மண்டபத்துல அத்தனை பேருக்கு முன்னால உன் பொண்ணால என் புள்ளையோட மானமே போச்சு. அவன் தப்பானவன், உன் பொண்ண கெடுத்துட்டான்னு என் புள்ள மேல அபாண்டமா பழிய போட்டு குழந்தை மேல பொய் சத்தியம் பண்ணி தாலி கட்டிக்கிட்டால அவ. இதெல்லாம் எதுக்காக? பணத்துக்காக மட்டும் தானே? நீங்க பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு போயிட்டீங்க. ஆனா என் மாப்பிள்ளை அவமானத்துல கூனி குறுகி நின்னது எங்களுக்கு தானே தெரியும். இங்க பாருங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பணம் காசுக்கெல்லாம் நாங்க ஆசைப்படுறவங்க கிடையாது. சும்மா நடிக்காதம்மா. ஆமா, பொண்ணு பார்க்க வந்திருக்கியே, எவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்ச? இல்ல உன் பொண்ணுக்கு எத்தனை சவர நகை போட்டு கல்யாணம் பண்ணி வச்ச? ஒரு குண்டு மணி தங்கமாவது போட்டு உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியா? அட போங்க மாதாஜி, நீங்க சும்மா இருங்க. அவ காதலி கழுத்திலே போட்டுக்கிறதே கில்ட்டு தான். அவ நீ பெத்த பொண்ணா இருந்திருந்தா ஏதாவது செஞ்சிருப்ப. அவ உன் புருஷனோட மூத்த தாரத்து பொண்ணு தானே? அதான் ஓசியில அப்படியே தள்ளி விட்டுட்ட. நாங்க ஒண்ணும் நாங்க வரோம். வா வாங்க
மாதாஜி ஊறுகாவுல நிறைய உப்பு போட்டு தின்னு இருக்குங்க போல. அதான் ரோசம் வந்து கிளம்பிடுச்சுங்க. வெக்கம் கெட்ட ஃபேமிலி. நீங்க இப்ப பேசுனது ரொம்ப தப்பு மாயா. வீட்டுக்கு வந்தவங்களை இப்படிதான் அவமானப்படுத்துவீங்களா? அவமானப்படட்டுமே. மண்டபத்துல என் புள்ள எவ்வளவு அவமானப்பட்டான். ஆமா, கண்ணீர் விட்டு கதறி அழுதான். நீ வா. சப்போர்ட்டா பண்ற. அம்மா வருத்தப்படாதம்மா. அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே துர்காவை பிடிக்காது. அந்த கோவத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டாங்க. அத நினைச்சு வருத்தப்படாதம்மா. அவங்க பேசுனது ஒண்ணும் எதுவும் தப்பு இல்லையே குந்தவை. நம்ம பக்கமும் தப்பு இருக்கு. பொண்ணு வைக்கிற இடத்துல பூவையாவது வைக்கணும்னு சொல்லுவாங்க. துர்காக்கு நம்ம பெருசா நகை போட்டு அனுப்பலனாலும் மாப்பிளைக்கு ஒரு மோதிரமாச்சும் போட்டிருக்கணும்ல. அம்மா இந்த தாலிய சேட்டு கடையில கொண்டு போய் வித்தோ இல்ல உருக்கியோ ஒரு மோதிரம் செஞ்சு மாப்பிளைக்கு போடுவோமா? அம்மா சித்தியோட இந்த தாலிய சாமியா நினைச்சு கும்பிட்டுட்டு இருக்க. இப்போ இத போய் ஆமாமா, இப்பவும் நான் சாமியா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த அம்மா எப்படி பேசினாங்கன்னு கேட்டல்ல. நீ பெத்த பொண்ணா இருந்திருந்தா தானே ஏதாவது செஞ்சிருப்பன்னு கேட்டாங்கல்ல. துர்கா என் வயித்துல பிறக்கலனாலும் அவளும் என் பொண்ணுதான். நான் அவளோட அம்மான்னு நிரூபிக்கணும்னா நான் இதை செஞ்சுதாமா ஆகணும். இரு வரேன். குந்தவை, நீ தப்பா எடுத்துக்காத. இது உன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சது. எப்படியாவது துர்காக்கு ஏதாச்சும் பண்ணணும். அதான். நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேமா. நீ யாருக்கு வேணாலும் பண்ணு. நீ யாருக்கு பண்ற? நம்ம துர்காக்கு தானே. துர்கா நமக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கா. ரொம்ப சந்தோஷமா. இந்த விஷயம் துர்காக்கு தெரிய வேணாம் என்ன? சரிம்மா. போயிட்டு வந்துடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.